பிக் பாஸ் லைவ்ல காலைல எழுந்தவொடனே ஒரு பக்கம் பிரச்சனை அப்படியே நீடிச்சு போயிட்டே இருக்குது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு கூட டைம் விடாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்ன. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு பக்கம் அர்ச்சனா இவங்களுக்குலாம் சண்டை. அதனால் அவங்க கயிறை கழட்டிட்டு போட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு கூட நான் இருக்க மாட்டேன், டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டாங்க. நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு வந்து மாயா, மணி மற்றும் தினேஷ் கட்டியிருந்தாங்களா. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தினேஷ் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பார் போல். நான் 4 மணிக்கு கூட முழிச்சிருப்பேன், 4 மணிக்கெலாம் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல். இதில் வந்து மாயா வந்து இதுதான் சாக்கு, இதுதான் ஒரு ரீசனுன்னு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கயிறை கழட்டி போட்டு வந்து பூர்ணிமா கிட்டே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேச்சிருக்காங்க. ஸோ ஒரு வேளை கயிறை கழட்டி போடலன்னா பூர்ணிமாவும் மாயாவும் பேசுறத மணி அண்ட் தினேஷ் வந்து 2 மணி நேரம் கேட்டிருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி பிரேக் பண்ணுறதுன்ற காரணத்தால் வந்து 2 மணி நேரம் அப்படி பண்ணி ஒரு ரீசனாக வந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, பொருளி பேசும் இடம் இருக்குல்ல, அங்கே உட்காந்து பொருளி பேசிகிட்டு இருந்தாங்க கிச்சன் ஏரியாவில். இது ஒரு பக்கம் விஷயம் நடந்தது. இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு விசித்ரா மற்றும் கூல் சீரிஸ் அவங்களோட கேமை கரெக்டாக தான் விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்த வரையுமே. ஓகேங்களா, இது இன்னைக்கு காலைல எழுந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கேஸ் கட் ஆயிடுச்சு, ரூல் பிரேக், கேஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்றது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பல பேர் பேசுகிறாங்க. பட் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் கட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க கயிறு கட்டணும்ல, கயிறு கட்டினா தானே அடுத்த ஆள் நம்பர் வரும். இவங்க கயிறே கட்டாமல் சுற்றிட்டு இருந்தால் எப்படி கேஸ் பண்ணணும்னு கேஸு, மைக்ரோ ஓவன் எல்லாத்தையும் பிக் பாஸ் கட் பண்ணிட்டாச்சு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு கேப்டன் நிக்சன் வந்து அதுக்கான சொல்யூஷன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், எல்லாரையும் கயிறு கட்ட வைக்கணும். அதுதான் ஒரே சொல்யூஷன், இருக்கிற ஒரே சொல்யூஷன் அதுதான். அப்படின்னும் போது காலையிலேயே வந்து தினேஷ் வந்து ஆர்கியூமெண்ட் வந்துட்டார். என்னன்னா அந்த கிச்சன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா விசித்ராவும் கூல் சுரேஷும் கரெக்டாக பண்ணல, அவங்களே ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிற கருத்து என்னன்னா, அவர் குளிக்க போயிருந்தாங்கன்னா அவங்க பாத்ரூம் போனால் அங்கே பாத்ரூமான தானே போய் டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது, எங்கே இருந்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், பாத்ரூமான தான் போய் டான்ஸ் ஆடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. தினேஷுக்கு ஒரு சில இடங்களில் ரூல்ஸ் புரிய மாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது, அதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விசித்ராக்கும் தினேஷுக்கும் ஒரு சில நீங்கள் ரூல் பிரேக் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்க டைமில் கரெக்டாக மாயா வந்துடுறாங்க. மாயா வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் காலையிலே அவ்வளோ பேசிகிட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லதில்லை, உடம்புக்கு சரியில்லை, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி மாயா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் வாக்குவாதம். இதில் என்ன பிளாக்மெயில் பண்ணுறாருங்க, 4 மணிக்கு எழுந்து இது மாதிரி பண்ணுவேன், அப்படி பண்ணுறன்ற மாதிரி 4 மணிக்கு எழுந்து நான் இது போவேன் அப்படிலாம் பேசுகிறாரு, பிளாக்மெயில் பண்ணுறாரு, அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி தினேஷும் மற்றும் மாயா வாக்குவாதம் மாற்றி போது அவ்வளோ பீப்பு போட்டாங்க. அதில் என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி பீப் போட்டாங்க, என்னென்ன வார்த்தைகள்ன்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த வாக்குவாதம் வந்து முத்திக்கிட்டு நாங்கள் கயிறு கட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி, எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சொல்ல, இன்னொரு பக்கம் தினேஷும் எனக்கும் விருப்பம் இல்லை, நாங்களாம் இந்த மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணாத ஆட்கள்லாம் நான் கயிறு கட்ட முடியாது, நேற்று ரூலை பற்றி அவ்வளோ பேசி கேஸ்லாம் போடுறாங்க, இன்றைக்கி அந்த ரூலை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் வெளியே வந்துடுறார். இதுக்கு நடுவில் விஷ்ணுவையும் அர்ச்சனாவையும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும்போது விஷ்ணு சொல்கிறார், என்ன மேன் ஹேண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கணும், அந்த வேர்ட்ஸை டேக் பேக் பண்ணிக்கணும் அப்படின்றது விஷ்ணுவோட கோரிக்கை. ரெண்டாவது அர்ச்சனாவோட கோரிக்கை என்னென்னா மன்னிப்பு கேட்கணுங்க, எனக்கு மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது அவர் என்கிட்ட பேசவே கூடாது, இது 2 தான் கோரிக்கை அப்படின்றாங்க. இங்கே 2 பேர் 2 மூலையில் எப்படி வச்சுட்டு இருக்காங்க, 2 பேரும் சாரி கேட்க சொல்கிறாங்க, மேன் ஹேண்ட்லிங்ன்றாங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னும் போது ஒரு பக்கம் விஷ்ணு வந்து மேன் ஹேண்ட்லிங் சொல்லுங்கள் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் விஷ்ணுவை பேசி ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணிட்டார் கேப்டன். இன்னொரு பக்கம் வந்து இவங்களை அர்ச்சனாவையும் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டாருன்றாரு. ஸோ ஃபீஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து இவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்னென்னா, நான் உங்களுக்கு பீஸாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் வழிவகுக்கிறேன் அப்படின்ற இதுவை வந்து ஒரு பக்கம் பூர்ணிமா வந்து அர்ச்சனாக்கு ஆதரவாக சொல்லி இங்கே 2 பேருமே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. விஷ்ணுவும் கன்வின்ஸ் ஆயாச்சு, அர்ச்சனாவும் கன்வின்ஸ் ஆயாச்சு. இதெல்லாம் ஆகி முடிஞ்சிச்சு. உள்ளே போய் தினேஷை கன்வின்ஸ் பண்ணும்போது நான்லாம் ஆக முடியாதுங்க, எதுக்குங்க ஆகணும், சாப்பிட்டோம், எனக்கு பரவாயில்ல, 13 பேர் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிடாம இருப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை, இருங்க 2 வாரம். நேற்று ரூல்ஸை பற்றி அவ்வளோ கேஸ் போகிறாங்க, இதெல்லாம் பண்ணோம், நேற்று உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுன்றதுக்காக ரூலை பிரேக் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புங்க, அநியாயங்க, அதுக்கெலாம் நான் கோஆப்ரேட் பண்ண முடியாது. ரூலை பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசணுன்றது ரூல்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து நான் கயிறு கட்டினாலும் ஒரே இடத்துல உட்காந்துட்டுருப்பேன், ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போனால் கூட நான் வரமாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில இடத்துல வந்து தினேஷ் வீம்புக்காக பேசுகிறதோ பிரச்சனையை வளர்க்கணுன்ற மாதிரி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஃபைனலாக வந்து கயிறு கட்டலாம் அப்படின்னும் போது அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், ஒரு பக்கம் மாயா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட ஒரு வாக்குவாதம் நடக்குது. இதெல்லாம் தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கேப்டன் படுறான் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் போராடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.